பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையில் நாமெல்லாம் குடும்பத்தை கிருபை செய்திருக்கிறார். ஓகே, ஸோ நான் பேச உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கலனா மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் நோட் பண்ணுங்கள். நம்ம ஜெபித்து இன்றைக்கான பாடத்தை துவங்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள் மட்டுமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்தீங்க. நாங்கள் இன்றைக்கும் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய நாம மகிமைக்காக அதை பிரயோஜனப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த தாளங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம். அதை சொல்லிக் கொடுக்குற எனக்கு நீங்கள் வேண்டிய ஞானத்தை தாங்க. ஆண்டவர் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வேண்டிய ஞானத்தை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் இசைந்து ஒரு சில காலை கற்றுக்கொண்டு தகப்பனை உமக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக உங்களுடைய ராஜ்யத்தை கற்றுறவர்களாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம எப்போதும் டிவோஷன் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸுக்கு போவோம். அதே போல் இன்றைக்கும் ஒரு சில நிமிடங்கள் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கான பாடத்துக்கு போகலாம். நம்ம இதில் சிஸ்டர் ஷீலா இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த வாரங்களிலே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் விசேஷமாய் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. நாம் நம்மை ஜீவனுள்ள அதே நேரத்திலே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதனுடைய நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதிலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24 26 வசனங்கள் இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இங்கே இயேசு கிறிஸ்து சொல்ல விளைகிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்போது இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதிலே மிக முக்கியமானதாக காணப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், நம்மை நாம் வெறுப்பது. நம்ம பாடல்களிலே கூட பாடுவோம், சுயத்தை வெறுத்து என்று சொல்லி வருகிறதான பாடல்களை பாடுகிறோம். சுயம் வெறுக்கப்பட வேண்டும், சுயம் அழிய வேண்டும் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அது நடைபெறுகிறதா நடக்கிறதா என்று சொன்னால், அநேக நேரங்களிலே, அதாவது 100க்கு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது 99% அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனால் அது இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தலின் ஒரு பகுதியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய சுயத்தை வெறுத்து காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இங்கே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். உண்மைதான், நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். ஆனால் இது எப்படி பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். அவரை பற்றும் விசுவாசத்தினால்தான் நான் இன்றைக்கு
பிழைத்திருக்கிறேன். ஆனால் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவனாக இருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவனாக இருப்பது என்றால் என்ன என்பதையும் கூட நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலே பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்போ நாம் சிலுவையில் அறையப்படுகிறது என்று சொன்னால் என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைவதுதான். இன்றைக்கு எவ்வளவு நேரங்களிலே அல்லது எந்தெந்த நேரங்களிலே எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தவர்களாய் செயல்படுகிறோம்? கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறோம், நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மை நாம் பரிசுத்தமும் ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதிலே இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல் மிக மிக முக்கியமானது. நம்முடைய சுயத்தை வெறுப்பதும் நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைவதுமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்திலும் கூட நாம் அதை உறுதி செய்து கொள்ளும்படியாக வாசிக்க முடிகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இங்கேயும் நாம் வாசிக்கிறோம், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அநேக நேரங்களிலே உலகத்திலே இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, அவர்களெல்லாம் இதை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், நான் இதை செய்வதினாலே தப்பு என்ன இருக்க போகிறது என்று சொல்லி அநேக காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாய் மாறிப்போயிருக்கிறோம். கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லுகிறோம், நாங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய ஆசை இச்சைகள், நம்முடைய விருப்பங்கள், அதாவது உலகத்திற்குரிய காரியங்களோடு ஒத்து போகிறதும் உலகத்திற்குரிய காரியங்களுக்கு அடிமைகளாக்கப்பட்டவர்களுமாய் காணப்படுகிறோமே, அது எல்லாம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அது அப்படி அறையப்பட்டிருக்கவில்லை என்று சொன்னால் நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்யவில்லை. நீங்களும் நானும் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை இல்லை. அது மாத்திரமல்ல, தேவன் அதிலே பிரியப்படுகிறவராகவும் இல்லை. நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம். புத்தியுள்ள ஆராதனை என்பதற்கு கொடுக்கப்பட்ட டெஃபினேஷன், விளக்கம், புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அதிலேயே 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான காரியம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நாம் நம்முடைய சுயத்தை வெறுத்தவர்களாய், நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தவர்களாய், அதே நேரத்தில் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதற்கு பிரயாசப்பட்டு இது தவறல்ல, அது தவறல்ல, இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லையே என்று சொல்லி ஒரு சில விஷயங்களுக்கு நாம் அடிமைகளானதினாலே சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு அதற்கு ஒரு நீதி கற்பித்து கொண்டு நியாயம் கற்பித்து கொண்டிருக்கிறோமே, அவைகளெல்லாம் சரியானதா என்று சொல்லி நாம் பகுத்தறியத்தக்கவர்களாய் காணப்பட வேண்டும். அதனாலே நாம் புதிதாகிறவர்களாயும் இருக்க வேண்டும், மறுரூபமாகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த காரியங்கள் தான் இந்த புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிற விஷயத்திலே அடங்கி இருக்கிறது. பரிசுத்தம் என்பதற்கு நாம் எப்படியெல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஜீவ பலி என்பதையும் நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும்,
நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். நாம் எந்தெந்த காரியத்திலே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்திற்குரியவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை சோதித்து அறிந்து பகுத்தறிந்து அது எது என்று கண்டுபிடித்து அவைகளை எல்லாம் விட்டு ஒழித்துவிட்டு தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான காரியம் இன்னதென்று அறிந்து அதை செய்கிறவர்களாய் இருப்போம். நிச்சயமாக நாம் தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனையை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, ஸோ நல்ல ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் அட்டெண்டாக பார்த்துருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம். யாரை வராங்க? ஓகே, ஸோ கிளாஸ் அஜெண்டா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மைனர் ஸ்கேல்ஸ் நம்ம போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் மேஜர் ஸ்கேல்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். 12 மேஜர் ஸ்கேல், அதாவது CDEFGAB, இது ஒரு 7 + 5, C#, D#, F#, G#, A#. ஸோ 12 ஸ்கேல்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே டெய்லி ஒரு முறையாவது நீங்கள் வாசிக்கணும். சிலேருந்து பி வரைக்கும் ஷார்ப்லாம் சேர்த்து 12 இருக்குல்ல, இந்த 12ஐயுமே ஜஸ்ட் ஒரு 1 டைம் எல்லாத்தையும் வாசிச்சிங்கன்னா போதும். ஆனால் டெய்லி 1 டைமாக அது வாசிக்கணும். ஏன்னா ஸ்கேல்ஸ் ரொம்ப முக்கியம். கார்டு அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்கேலை வச்சு தான் கார்டு, பாட்டுக்கு இந்த ஸ்கேலை வச்சு தான் நோட்ஸு, இன்ட்ரோடு வாசிக்கிறோம் இந்த ஸ்கேலை வச்சு தான் இன்ட்ரோடு, இன்ட்ரோ இந்த ஸ்கேலை வச்சு தான் இன்ட்ரோ. ஸோ அப்போது ஸ்கேல்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதனால் தினமும் ஒரு முறை எல்லா ஸ்கேலையும் வாசிச்சிடுங்க. ஓகே, நான் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ மைனர் ஸ்கேல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மேஜர் ஸ்கேலுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், WWH WWWH. அந்த ஃபார்முலா வச்சு 12 மேஜர் ஸ்கேலுமே எல்லோரும் எழுதியிருந்தீங்க. ஸோ சிலேருந்து பி வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஷார்ப் ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து போடுங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அந்த டபுள் ஷார்ப் வரனால. ஆனால் அது எழுதும் பொழுது தான் நமக்கு வித்தியாசமாக இருக்கும், டவுட் வரும். எல்லாமே வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நமக்கு ஒரே கீ தான். நம்ம F டபுள் ஷார்ப் அப்படின்னு சொன்னாலும் ஜின்னு சொன்னாலும் நம்ம வாசிக்க போகிறது ஜி தான். ஸோ அதனால் வாசிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எதனால் அப்போ டபுள் ஷார்ப்புன்னு போடுறோம், எதனால் F போடாமல் E ஷார்ப்புன்னு போடுறோம், அந்த 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர், அதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மைனர் ஸ்கேலுக்கு வேறு ஃபார்முலா. ஸோ இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள், பேசிக் விஷயங்களை பார்த்துட்டு அந்த ஸ்கேல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதற்குமே ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், அது ரெண்டும் ஃபாலோ பண்ணணும். ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டு. ஹோல் ஸ்டெப் அப்படின்னா அடுத்த படிக்கட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும். அப்போது ஒரு படிக்கட்டை விட்டுட்டு அடுத்த படிக்கட்டு போடணும். இன்னும் சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு படிக்கட்டை தாண்டணும். ஓகே ஓகே, ஸோ மைனர் ஸ்கேலோட ஃபார்முலா எல்லாருமே எழுதிக்கோங்க. மைனர் ஸ்கேலோட ஃபார்முலா என்னென்னா WH WWH WW, ஹோல் ஸ்டெப், half step, whole step, whole step, half step, whole step, whole step. இதுதான் மைனர் ஸ்கேலோடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன செய்யலாம், 12 மைனர் ஸ்கேல்ஸுமே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ஸோ நமக்கு ஏற்கனவே ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப்னால் என்னன்னு தெரியும். அது எப்படி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எழுதணும்னு நமக்கு தெரியும். அதே போல் கீழே ரூல் பார்க்குறீங்க, 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். அது மேஜர் ஸ்கேலாக இருந்தாலும் மைனர் ஸ்கேலாக இருந்தாலும் இந்த ரூல் எல்லாத்துக்கும் ஒரு காமன் தான். 7 நோட்ஸு வரிசையாக வரணும், எதையும் ரிப்பீட் பண்ணக்கூடாது, எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இந்த ஒரு ரூல்லையே அடங்கிடும். ஓகே சரி, அப்போது WH WWH WW இதுதான் மைனர் ஸ்கேலோடைய ஃபார்முலா. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சி மைனர் ஸ்கேல் இது போல் நீங்கள் டைட்டில் போட்டதுனாலும் சரி, இல்லை சைடில் சி மைனர்னு ஷார்ட்டாக, ஏன்னா வரிசையாக எழுதணுன்றனால சைடில் சீன் போட்டு ஒரு ஸ்மால் எம்மோ இல்லை MIN அந்த மாதிரி உங்களுக்கு எது வசதியோடு போட்டுக்கோங்க. இதை மாதிரி மேலே ஃபார்முலாவை எழுதிக்கோங்க, WH WWH WW. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இப்போ சி மைனர்னால் சியை Wக்கு நேராக போட்டக்கூடாது,
டபிள்யூக்கு முன்னாடி எழுதணும். பார்த்தீங்கன்னா சி கொஞ்சம் தள்ளி இருக்கும், ஏன்னா சிக்கு அப்புறம் தான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அப்போ தள்ளி இருக்கணும். ஓகே. ஸோ எப்போதும் போல் கொஸ்டின் கேட்குறோம், ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிவிட்டு கையை கீழே போட்டுருங்க. ஓகே. சி மைனர் அப்படின்னு சொல்லி நம்ம சியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சியிலேருந்து ஹோல் ஸ்டெப். ஸோ லைனாகவே கேட்டுறேன். வாய்ஸ் ஆஃப் மக்கள், உங்கள் நேம் மறந்துட்டேன், போன வாரம் கேட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேரையும் சொல்லிடுங்க. ஒரு 2 தடவை சொன்னீங்கன்னா ஞாபகம் வச்சுக்குவேன். இன்னும் எல்லோரும் பேர் ஞாபகத்தில் ஏறல. சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னால் என்ன வரும்? சியிலேருந்து ஹோல் ஸ்டெப். ஓ, கோவிந்தராஜ். ஓகே ஓகே. சியிலேருந்து ஹோல் ஸ்டெப் டி அப்படின்னு வந்து பிரதர் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? மற்ற யாருக்காவது வேறு எதுவும் வருகிறதா? ஓகே. ஸோ சி இங்கே இருக்குது. இதுலேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா சி ஷார்ப்பை ஓட்டுட்டு டி. ஓகே. அப்போ சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா டி. அப்போது ஓகே. ஸோ சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்பு டி. ஓகே. ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கை கீழே போட்டுருங்க, கோவிந்தராஜ் பிரதர். ஓகே. நெக்ஸ்ட்டு காட்வின், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ டிக்கு நெக்ஸ்ட் வந்து ஹெச் இருக்குது. ஓகே. அப்போது டியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். டியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னால் என்ன வரும்? இ ஃப்ளாட் இல்லாட்டி டி ஷார்ப். ஆனால் நம்ம டி ஷார்ப்னு எழுத முடியாது. நம்ம 7 ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா? டிக்கு அப்புறம் இ தான் வரணும். அப்போது ஆப்வியஸாக நம்ம இ ஃப்ளாட் நம்ம வந்து எழுதிடலாம். ஓகே. ஆனால் வாசிக்கிறப்போ டி ஷார்ப்னா இ ஃப்ளாட்னாலும் சேம் கீ தான். பட் தியரியை நம்ம வரும்பொழுது 7 நோட்ஸ் அந்த ஷுட் கம் இன் ஆர்டர் இருக்கிறனால ஹாஃப் ஸ்டெப் வந்து இ ஃப்ளாட். ஓகே. நெக்ஸ்ட்டு மோசஸ் ஆப்ரஹாம், நீங்கள் சொல்லுங்கள். இ ஃப்ளாட்டில் இருந்து ஹோல் ஸ்டெப். இ ஃப்ளாட்டில் இருந்து ஹோல் ஸ்டெப். கரெக்டாக? எஃப் சொல்லியிருக்கிறாங்க. எஃப் எப்படி வரும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இ ஃப்ளாட் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 இருக்கு இல்லையா? டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட். அதுலேருந்து ஹோல் ஸ்டெப் சொல்லும்பொழுது இயை விட்டுட்டு எஃப், 4லேருந்து 5 விட்டுட்டு 6. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்து சொல்லுங்கள் பிரதர் யூஜின் ப்ரூஸ், நீங்கள் சொல்லுங்கள். எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? ஜி. கரெக்டாக? மற்றவங்களுக்கு வேறு எது வருதா? யூஜின் எலிஷனாக ஆன்சர் பண்ணிங்களா? ஓகே, குட். ஓகே. நம்மளே சொல்ல நினச்சோன்னு மறந்துட்டேன். ஒரு சிலர் பேர் வந்து 10 இயர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஏஜ் ரொம்ப பிகினர்ஸ் மாதிரி நிறைய ஒரு 2, 3 பேரோ 4 பேரோ இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் புரியுதா நான் கேட்கணும்னு நினச்சேன், அது வந்து மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னா சொல்லுங்கள். அப்படி இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, இல்லை புரியலைன்னாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடுவில் எப்படியாவது கொஞ்சம் வச்சு உங்களுக்கு பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியல அப்படின்னா, இல்லை புரியுது ஈஸியாக இருக்குன்னா பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னும் 2 எய்லின்னு நினைக்கிறேன், இன்னும் போல அவங்க கூட இருக்கேன்னு நினைக்கிறோம். 10 இயர்ஸ் 11 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க ஏதாவது புரியல டஃப்பாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நான் திரும்ப சொல்லுவேன். இல்லாட்டி இன்னொரு ஸ்பெஷல் கிளாஸில் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஜெனிஃபர் மோனிகா சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். சாரி, ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் ஏ ஃப்ளாட். ஏ ஃப்ளாட் கரெக்டாக? மற்றவங்களுக்கு வேறு எதுவும் வருதா? ஓகே. ஸோ ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஜி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பரில் இருக்குது. 8லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 9, நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். ஆனால் ஜிக்கு அப்புறம் ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட். ஜி ஷார்ப் சொல்ல முடியாது, ஜிக்கு அப்புறம் ஏ தான் வரணும். அப்போது ஏ ஃப்ளாட் தான் ஆப்வியஸாக. ஓகே. ஸோ அதனால் ஏ ஃப்ளாட் போட்டாச்சு. இப்போ ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப். சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். ரூஃபினா விக்டோரியா, நீங்கள் சொல்லுங்கள். ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்.
ஸோ மைக் ஆன் பண்ண முடியும்னா ஆன் பண்ணி சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்டில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பி ஃப்ளாட். ஓகே, ஸோ நல்லா திங்க் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. பி ஃப்ளாட் கரெக்டாக வேறு வருதா? வெரி குட், நோ ப்ராப்ளம். யூ கேன் டேக் யுவர் டைம். நல்லா யோசித்து பொறுமையாக ஹோல் ஸ்டெப் பாஸ் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அடுத்து பிரதர் சாமுவேல், நீங்கள் சொல்லுங்கள், பி ஃப்ளாட்டில் இருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? சி. ஸோ நம்ம பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் சி. சி எல்லாருக்குமே சி வருதா? கரெக்டாக இருக்கா? ஓகே, ஸோ சி மைனர்ன்றப்ப சியில் ஆரம்பித்து சியில் தான் முடியணும். கரெக்டாக முடியுது. நடுவுலையும் நம்ம CDEFGABC அது கரெக்டாக வருது. ஸோ எப்போதும் இந்த மாதிரி ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. சில பேருக்கு வந்து ரிப்பிட்டேஷன் பண்ணுறீங்க. இப்போ எஃப் ஷார்ப் மேஜர் ஸ்கேல்லாம் முடியும் போது எஃப் ஷார்ப் அப்படி முடிச்சிடுறீங்க, அங்கே இ ஷார்ப் போடாமல். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த ஸ்கேலாக இருந்தாலும் இது போல் எழுதிட்டு நீங்கள் 7 நோட்ஸ் வரிசையாக இருக்கா ரிப்பீட்டுங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சி ஃப்ளாட்டு ஷார்ப்லாம் விட்டுருங்க, அது ரெண்டாவது பார்க்கலாம். ஆனால் நம்ம ஸ்கேல் கண்டுபிடிச்சி எழுதிருக்கிறோன்னா CDFGABC வரிசையாக வருதா? இப்போ ஈயில் ஆரம்பித்தா EFGABCDE இப்படி வரிசையாக வருதா? நமக்கு அப்படி பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. 7 நோட்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக சியில் முடிச்சிருக்கிறோம், ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது சி மைனரில் 3 ஃப்ளாட் வருது. இ ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், 3 ஃப்ளாட். ஓகே, ஸோ எழுதாதவங்க எழுதிக்கோங்க. அப்போ சி மைனர் ஸ்கேல் இந்த மாதிரி ஃபார்மில் போட்டிருப்பீங்க. சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி. இந்த 1 2 3 1 2 3 4 5 ஃபிங்கர் நம்பர். ஓகேவா? நம்ம வாசிக்கிறதுக்கு மேஜர் ஸ்கேல் வாசிச்சிருப்போம், அதே போல் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டி மைனர் ஸ்கேல். அதே போல் ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. WH WWH WW. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டி மைனர் ஸ்கேல் பார்ப்போம். டியிலேருந்து ஹோல் ஸ்டெப் சொல்லுங்கள். ஜோஷ்வா பென்ஹர், நீங்கள் சொல்லுங்கள், டியிலேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? ஓகே, குட், வெரி குட். சொல்லாமல் கரெக்டாக வந்துட்டீங்க. ஸோ கடைசி ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னா மீதி எல்லாருமே நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. பரவாயில்ல, நல்ல ஆக்டிவாக இருக்கிறீங்க எல்லோரும். என்னாச்சு, ஜோஷ்வா பென்ஹர் வெளியே இருக்கிறீங்களா? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் ஜெனிஃபர் மோனிகா. சொல்லிட்டார். ஓகே, ஸோ ஜோஷ்வா வந்து இ சொல்லியிருக்காங்க. டியிலேருந்து ஹோல் ஸ்டெப் இ. மற்றவங்களுக்கு ஓகேவா? இ தான் வருதா? டி வந்து 3ல் இருக்குது. அப்போ டியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா டி ஷார்ப்பை விட்டுட்டு இ. அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, இ. ஓகே, குட். ஓகே, ஸோ இப்போ இலேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் ஜெனிஃபர் மோனிகா, சொல்லுங்கள், இலேருந்து ஹாஃப் ஸ்டெப். எஃப். ஸோ இலேருந்து ஹாஃப் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்கு நடுவில், ஈக்கு எஃப் நடுவில் ஷார்ப்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்னா இலேருந்து ஹாஃப் ஸ்டெப் எஃப். ஓகே, பிரதர் யூஜி, நீங்கள் சொல்லுங்கள், ஹாஃப் ஸ்டெப்புங்கிற எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப் ஜி. ஸோ எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப்பை விட்டுட்டு ஜி. அதே போல் ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப். நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் ரூஃபினா விக்டோரியா, ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப். ஏ சொல்லியிருக்கிறாங்க. ஜியிலேருந்து ஜி ஷார்ப்பை விட்டுட்டு ஏ.
ஏ வந்து அப்போது கரெக்டு தான். ஓகே, ஏலேருந்து ஹாஃப் ஸ்டெப் நீங்கள் சொல்லுங்கள் கோவிந்தராஜ் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள் ஏலேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஓகே, ஏலேருந்து ஹாஃப் ஸ்டெப் பி ஃப்ளாட் அப்படின்னு சொல்லியிருக்கார். பி ஃப்ளாட் கரெக்டாக, ஏலேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஏன்னா ஏ ஷார்ப் சொல்ல முடியாது, நமக்கு ஏ வந்துருச்சு, அப்போ பி தான் நெக்ஸ்ட் வரணும். அப்போது ஏலேருந்து ஹாஃப் ஸ்டெப் பி ஃப்ளாட் கரெக்ட். சிஸ்டர் ஜி நீங்கள் சொல்லுங்கள் பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஹோல் ஸ்டெப்னா ஒரு படிக்கட்டை விட்டுட்டு அடுத்த படிக்கட்டு போகணும், நெக்ஸ்ட் படிக்கட்டை ஸ்கிப் பண்ணணும், ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப், இல்லை ஒரு படிக்கட்டு தாண்டணும். அப்போது பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா என்ன வரும்? பி ஃப்ளாட் 11 இருக்குது. சி. ஓகே, ஸோ பிரதர் சாமுவேல் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, கேட்குறவங்க சொல்லட்டும். நீங்கள் ஆன்சர் பண்ண அந்த கையை ரைஸ் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறது தான் சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதனால் அது மாதிரி கேட்கும்போது அவங்க வெயிட் பண்ணும், அவங்க யோசிச்சு சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ சி சொல்லியிருக்கிறாங்க. சி வந்து கரெக்டானா பி ஃப்ளாட்டு அடுத்து வந்து 12 பிஏ ஸ்கிப் பண்ணிவிட்டு 1க்கு போயிடும். அப்போது சி தான், சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சியிலேருந்து ஹோல் ஸ்டெப். பிரதர் சாமுவேல் நீங்கள் சொல்லுங்கள் சியிலேருந்து ஹோல் ஸ்டெப். ஸோ ரொம்ப ஈஸி தான், நம்ம நிறையா பார்த்துட்டோம். டி. ஓகே, யோசிக்க வேணால் டி போட்டலாம், ஏன்னா சியிலேருந்து சி ஷார்ப் டி நம்ம நிறைய தடவை அந்த ஹோல் ஸ்டெப் இங்கே போட்டுருவோம், சி மேஜரில் நிறைய ஷெட். ஓகே, அப்போது டி மைனர் ஸ்கேல் இதுதான், டி இ எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் சி டி. டி மைனரில் ஒரே ஒரு ஃப்ளாட் வரும் சரியா? ஸோ இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த நான் சொல்கிறேன்ல, இப்போது சி மைனர்னால் 3 ஃப்ளாட் வரும், டி மைனர்னால் ஒரு ஃப்ளாட் வரும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நீங்கள் ஸ்கேல் எழுதும் பொழுது அந்த ஸ்கேல் ஓரத்தில் ஒரு காலம் பிரித்து, இப்போ சி மேஜரில் ஷார்ப்பு ஒன்றுமே இருக்காது, ஃப்ளாட்டும் இருக்காது. டி மேஜரில் 2 ஷார்ப் வரும், சி ஷார்ப் எஃப் ஷார்ப் வரும், சி ஷார்ப் வரும், அப்போ 2 ஷார்ப். அந்த மாதிரி எல்லா ஸ்கேலுக்குமே போட்டு வச்சுக்கோங்க. நம்ம அது வந்து எதுக்காக எழுதணும், இந்த 2 ஃப்ளாட்டு 3 ஃப்ளாட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கார்டு இதுக்கெலாம் சொல்லும் பொழுது ஸ்கேல் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த மியூசிக் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த நொட்டேஷன் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நமக்கு சப்போஸ் ஃப்யூச்சரில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த நொட்டேஷன் ஷீட்டில் வந்து சி மேஜர் டி மேஜர்னு எழுத மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த லைன் வருது இல்லையா, இப்போ டி மேஜரில் 2 ஷார்ப் என்ன வருது, எஃப் ஷார்ப் வருது, சி ஷார்ப் வருது. அப்போ எஃப் ஷார்ப் அந்த நோட் எங்கே வருதோ அங்கே ஒரு ஷார்ப் சிம்பிள் இருக்கும், சி ஷார்ப் எங்கே வருதோ அங்கே ஒரு ஷார்ப். அந்த லைன் ஆரம்பிக்கிற இடத்துல ஹரிசாண்டலாக இருப்போ அந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த 2 ஷார்ப் எங்கே வருதோ அங்கே போட்டிருப்பாங்க. அப்போ அதை வச்சு இது டி மேஜர்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அங்கே டி மேஜர் இ மேஜர் வந்து எழுத மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லா ஸ்கேலுக்குமே 2 ஷார்ப்னா 2 ஷார்ப். இப்போ டி மைனரில் ஒரு ஃப்ளாட், அப்போ ஒரு ஃப்ளாட் அப்படின்னு ரைட் சைடில் எழுதி முடிச்சோன்னு ஒரு காலம் போட்டு எல்லா ஸ்கேலுக்குமே அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இ மைனர். ஸோ இ மைனருக்கு இ அதே போல் அந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ மோசஸ் ஆப்ரஹாம் நீங்கள் சொல்லுங்கள் ஈலேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? எஃப் ஷார்ப் வரும்னு சொல்லியிருக்கேன். ஈலேருந்து ஹோல் ஸ்டெப் எஃப் ஷார்ப். ஸோ ஈக்கு அப்புறம் எஃப் தான் வரணும். இப்போது ஈக்கு அப்புறம் இ ஷார்ப்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் ஈலேருந்து எஃப்பை விட்டுட்டு எஃப் ஷார்ப். அதே போல் சில பேர் நினைக்கிறாங்கன்னா மேஜர்னால் ஷார்ப், மேஜர் ஸ்கேல்னால் ஷார்ப்ஸ்லாம் வரும், மைனர் ஸ்கேல்னால் ஃப்ளாட்டுன்னு வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. ஷார்ப்பு ஃப்ளாட்டுங்கிறது மேஜர் ஸ்கேல்லையும் ஷார்ப்பு ஃப்ளாட்டு வரும், மைனர் ஸ்கேல்லையும் ஷார்ப்பு ஃப்ளாட்டு வரும்.
ஸோ அதனால் அது வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஓகே. ஸோ இப்போது யா எஃப் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப். அஜித் குமார் நீங்கள் சொல்லுங்கள். எஃப் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப். எஃப் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஜி ஃப்ளாட். எஃப் ஷார்ப்லேருந்து என்ன குழம்புச்சோ ஜி ஃப்ளாட்டாக வருது. கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்போது எஃப் ஷார்ப் எங்கே இருக்குது? 7 நம்பர் 7 இருக்கா? ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டு. ஓ எஃப் ஷார்ப்பும் ஜி ஃப்ளாட்டும் ஒரே கீ தானே? ஓ ஜி, நானே குழம்பிட்டேன். சரி ஓகே. ஸோ சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ ஜி, ஸோ எஃப் ஷார்ப் 7 வந்து எஃப் ஷார்ப் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றப்ப ஜி தான் ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ ஜியிலேருந்து அடுத்து டபிள்யூ இருக்குது, ஹோல் ஸ்டெப். கோவிந்தராஜ் நீங்கள் சொல்லுங்கள், ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? ஏ. ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப் ஏ. ஸோ ஜி ஷார்ப் போட்டுட்டு ஏ, அதனால் ஈஸி தான், அப்படியே போட்டுடுறேன். அதே போல் ஏலேருந்து ஹோல் ஸ்டெப். சிஸ்டர் ஜெனிஃபர் மோனிகா நீங்கள் சொல்லுங்கள், ஏலேருந்து ஹோல் ஸ்டெப். பி. பி தானே கரெக்டாக? ஏலேருந்து ஏ ஷார்ப் போட்டுட்டு பி. ஓகே, ஆன்சர் பண்ணவங்களாம் கை கீழே போட்டுருங்க. பிரதர் காட்வின், அஜித், சிஸ்டர் ஜீன் எல்லாமே கை இது பண்ணிடுங்க. ஓகே பிரதர் யூஜின் ப்ளஸ் நீங்கள் சொல்லுங்கள், பிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஆக்சுவலாக இது வந்து யூஜுவலின் டர்ன் நினைக்கிறேன், அவங்களே சொல்லிட்டேன். சி. ஓகே. ஸோ பிக்கு ஷார்ப் கீ தனியாக கிடையாது. அப்போ பிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், பிக்கு நெக்ஸ்ட்டு சி. பரவாயில்ல, நல்லா குயிக்காக ஆன்சர் பண்ணுறீங்க, வெரி குட். ஓகே, அடுத்து சாமியலுக்கு சொல்லுங்கள், சியிலேருந்து ஹோல் ஸ்டெப். போன வாட்டியுமே உங்களுக்கு சியிலேருந்து ஹோல் ஸ்டெப் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல. டி. ஓகே, அப்போ ஈஸி தான். ஓகே. ஸோ டிலேருந்து ஹோல் ஸ்டெப் டி ஷார்ப். ஓகே, நானே சொல்லிட்டேண்ணா. ஓகே, ஒருத்தர் கேட்கலாம். பிரதீப் நீங்கள் சொல்லுங்கள், டிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? இ. ஸோ டிலேருந்து ஹோல் ஸ்டெப் டி ஷார்ப்பை விட்டுட்டு இ. ஓகே. ஸோ நம்ம வந்து இதுதான் இ மைனர் ஸ்கேல். இ மைனர் ஸ்கேல் இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி, டி, இ. அப்போ இ மைனர் ஸ்கேலில் ஒரே ஒரு ஷார்ப். என்ன ஷார்ப்னா எஃப் ஷார்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இ மைனர் ஸ்கேல் இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி, டி, இ. இன்னும் என்ன ஸ்கேல் இருக்குது? எஃப் மேஜர், ஜி மேஜர், சாரி எஃப் மைனர், ஜி மைனர், ஏ மைனர், பி மைனர். இது 4 ஹோம்ஒர்க். ஓகே. ஸோ இங்கே எப்போதும் போல் எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு பர்சனலாக அனுப்பணும், குரூப்பில் அனுப்பக்கூடாது. ரைட்டிங் அசைன்மெண்ட் எல்லாமே. ஓகே. ஸோ இ வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம். எஃப் மைனர், ஜி மைனர், ஏ மைனர், பி மைனர், இது 4மே நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சி ஷார்ப் மைனர். ஸோ சி ஷார்ப் மைனர் ஃபார்மில் வந்து மேலே எழுதிக்கலாம். சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா டியை விட்டுட்டு டி ஷார்ப். டி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ டி ஷார்ப்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இ. இலேருந்து ஹோல் ஸ்டெப். இலேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப்பை விட்டுட்டு எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஜியை விட்டுட்டு ஜி ஷார்ப். ஜி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா ஏ. ஏலேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஏ ஷார்ப் விட்டுட்டு பி.
பியிலேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா சியை விட்டுட்டு சி ஷார்ப். ஓகே, அப்போது சி ஷார்ப் மைனர் ஸ்கேல், சி ஷார்ப், டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப். ஓகே, ஸோ இதான் சி ஷார்ப் மைனர் ஸ்கேல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டி ஷார்ப் மைனர் ஸ்கேல். ஃபார்முலா வந்து நம்ம மேலே எழுதிக்கலாம். WH WWH WW. ஓகே, டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஸோ டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா இயை விட்டுட்டு எஃப்க்கு போயிடும். ஆனால் நமக்கு வந்து டிக்கு அப்புறம் இ தான் வரணும். அப்போ எஃப் அப்படிங்கிறது இலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஒரு ஷார்ப். அப்போது இ ஷார்ப் அப்படின்னு தான் நம்ம இங்கே சொல்லுவோம். ஆக்சுவலாக எஃப் கீ தான், பட் நம்ம இ ஷார்ப்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எஃப்னு போட்டால் இயை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். 7 notes ஷுட் கம் இன் ஆர்டர். ஸோ அதை நம்ம மறந்துடக்கூடாது. இ ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப், எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஜியை விட்டுட்டு ஜி ஷார்ப். ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏயை விட்டுட்டு ஏ ஷார்ப். ஏ ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப், ஏ ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா பி. பியிலேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா சியை விட்டுட்டு சி ஷார்ப். சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா டியை விட்டுட்டு டி ஷார்ப். ஓகே, அப்போ டி ஷார்ப் மைனர் ஸ்கேல், டி ஷார்ப், இ ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி, சி ஷார்ப், டி ஷார்ப். இதுதான் டி ஷார்ப் மைனர் ஸ்கேல். ஸோ மீதி இருக்கிற எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப் மைனர் ஸ்கேல் வந்து ஹோம்ஒர்க். ஸோ ஹோம்ஒர்க்கில் எழுதி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளாட் மைனர் ஸ்கேல் பார்ப்போம். டி ஃப்ளாட் மைனர் ஸ்கேல், டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப். டி ஃப்ளாட் அப்படின்னா 2ல் இருக்குது. டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா டியை விட்டுட்டு டி ஃப்ளாட். ஸோ டிக்கு அப்புறம் இ தான் வரணும். ஸோ இ ஃப்ளாட். ஸோ நம்ம டி ஷார்ப்னு சொல்ல முடியாது. ஸோ இ ஃப்ளாட் தான் போடும். ஓகே, ஸோ இ ஃப்ளாட், இ ஃப்ளாட்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா இ வரும். நம்ம இ ஃப்ளாட் சொல்லிட்டோம், அதனால் அங்கே இ போட முடியாது. ஸோ இங்கிறது எஃப்லேருந்து அடுத்து டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், அடுத்து எஃப் தான் வரணும். ஆனால் அங்கே இ வருது. ஸோ இ அப்படிங்கிறது எஃப்லேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் கம்மியாக இருக்குது. அப்போது அது எஃப் ஃப்ளாட்டுன்னு நம்ம சொல்லலாம். எஃப் ஃப்ளாட். ஓகே, ஸோ எஃப் ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா எங்கே போயிடும்? எஃப் ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா இ தான். ஆக்சுவலாக எஃப் ஃப்ளாட்னா இலேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப்பை விட்டுட்டு எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட். இப்போ இங்கே எஃப் முன்னாடியே வந்துட்டனால நம்ம எஃப் ஷார்ப்னு போட முடியாது. ஸோ ஜி ஃப்ளாட்டுன்னு தான் போடணும். ஜி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப், ஜி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஜியை விட்டுட்டு ஏ ஃப்ளாட். ஏ ஃப்ளாட்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா ஏ ஃப்ளாட்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா ஏ வரும். ஆனால் நமக்கு இங்கே பி தான் வரணும். ஸோ ஏ அப்படிங்கிறது பியிலேருந்து 2 ஹாஃப் ஸ்டெப் கம்மி. அப்போது பியிலேருந்து ஒரு ஃப்ளாட்டு, அப்போ 2 ஃப்ளாட். அப்போது பி டபுள் ஃப்ளாட். எப்படி நம்ம ஷார்ப் மேஜர் ஸ்கேலில் டபுள் ஷார்ப் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் இங்கே டபுள் ஃப்ளாட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பி டபுள் ஃப்ளாட் அப்படின்னா ஏ, ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா பி. ஆனால் அங்கே ஏற்கனவே பி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சி தான் வரணும். அப்போ பிங்கிறது சியை வச்சு சொல்லும் பொழுது சி ஃப்ளாட். ஓகே, ஸோ சி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா சியை விட்டுட்டு டி ஃப்ளாட். ஓகே, ஸோ டி ஃப்ளாட் மைனர் ஸ்கேல் இதுதான். டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப் ஃப்ளாட், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி டபுள் ஃப்ளாட், சி ஃப்ளாட், டி ஃப்ளாட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இ ஃப்ளாட் நம்ம கண்டுபிடிக்கலாம். மேலே ஃபார்முலா எழுதிக்கோங்க. இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப், இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா இயை விட்டுட்டு எஃப். ஸோ இக்கு அப்புறம் எஃப் தான் வரணும். கரெக்டாக தான் இருக்குது.
எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட். நமக்கு எஃப் வந்துட்டனால எஃப் ஷார்ப் சொல்ல முடியாது, ஜி ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லணும். ஜி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஜியை விட்டுட்டு ஏ ஃப்ளாட். ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏயை விட்டுட்டு பி ஃப்ளாட். பி ஃப்ளாட்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா பி வரும், நமக்கு பி ஃப்ளாட் வந்துருச்சு, அதனால் அங்கே சி ஃப்ளாட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ சி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா, அதாவது பிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா சி ஷார்ப் போகும், நமக்கு இங்கே சி இருக்கனால நம்ம டின்னு தான் சொல்லுவோம், அப்போ டி ஃப்ளாட். டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா டியை விட்டுட்டு இ ஃப்ளாட். ஓகே, ஸோ அப்போ இ ஃப்ளாட் மைனர் ஸ்கேலோடைய நோட்ஸ் இ ஃப்ளாட், எஃப், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி ஃப்ளாட், டி ஃப்ளாட், இ ஃப்ளாட். ஸோ மீதி இருக்கிற 3 ஸ்கேல், அதாவது ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், அது 3 ஹோம்ஒர்க். அதாவது இ ஃப்ளாட் அப்படின்னாலும் டி ஷார்ப் அப்படின்னாலும் சேம் நோட்ஸ் தான் வரும், ஆனால் நம்ம தனித்தனியாக எழுதுகிறோம். ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா 2 காரணம். ஒன்று வந்து நம்ம ரிலேட்டிவ் மைனர் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு அது யூஸ் ஆகும். அதே போல் இன்னொரு விஷயம், நமக்கு இந்த டபுள் ஃப்ளாட் டபுள் ஷார்ப்லாம் யூஸ் பண்ணுறதுனால இது போல் 2யுமே எழுதும் பொழுது கொஞ்சம் நமக்கு எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் நமக்கு மனசில் நிற்கும். அதனால தான் திரும்ப வந்து ஷார்ப்புன்னு எழுதுகிறோம், ஃப்ளாட்டுன்னு கூட எழுதுகிறோம். ஆனால் நோட்ஸ் சேம் தான், பட் ஹவு வி ப்ரொனவுன்ஸ், எங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த ரூல், இந்த 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர் அப்படின்ற ரூலை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எழுதும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி எழுதணும். ஓகே, அப்போது ஹோம்ஒர்க் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ஸ்கேல் எழுதணும். எஃப் மைனர், ஜி மைனர், ஏ மைனர், பி மைனர், அதில் 4. அதே போல் ஷார்ப்பில் எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், அதே போல் ஃப்ளாட்டில் ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். இந்த 10 மைனர் ஸ்கேலும் எழுதி எனக்கு பர்சனலாக அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். வீடியோ வந்து 12 மைனர் ஸ்கேலுமே வாசித்து வீடியோ எக்ஸசைஸை குரூப்பில் வந்து நீங்கள் வந்து அனுப்புங்க எப்போதும் போல். ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.